உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் இன்ஷா அல்லாஹ். அந்த நாட்கள் முதல் நிகழ்ச்சியை தொடங்கி விடலாம் இன்ஷா அல்லாஹ். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. The rooms cleaner. Internal rooms cleaner. இது பண்ணிட்டீங்களா? Inshallah. Room number 1 plus room number 2 plus room number 4 divided by 3. Other R. R3 equal 100 minus R. Room number 1 எவ்வளவு வந்துச்சு? Say for example, உங்க room number 1 வந்து 55 ஆயிருச்சுனா 60 ஆயிருச்சுனா 70 ஆயிருச்சுனா 55 plus 60 plus 70 divided by 3, right? So it comes to 185 by 3. Right? So 62 So R3 equal 100 minus 63, that is 37. R3 என்ன கேட்கல யார்? என்ன கேட்டீங்களா? Yet to conquer. இனி நேரத்துக்கு எவ்வளவு இருக்கு? அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கிறது? R3. ஓகேவா? அப்ப R3ங்கிறது ரூம் 1 plus 2 plus 4. அப்போ இத்தனை வயசு வரை நாங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டோம். இனி அச்சீவ் பண்றது கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு ரியல் அசஸ்மெண்டான்னு கேட்டா it is not, right? So now let us do a fair evaluation. Room number 1, do you love yourself? நீங்க உங்களை உண்மையாவே லவ் பண்றீங்களா? Do you love yourself? Yes. How strong the yes is? No. Do you appreciate yourself? Do you thank yourself? Do you forgive yourself? Sincerely, உங்க நெஞ்சத்தோட சொல்லுங்க. Do you love yourself? I love myself. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? I appreciate myself. I thank myself. I forgive myself. உறுதியா சொல்லணும். முடியுமா? Is that?
let this be the challenge. Father, you can, brother, உங்களுக்கு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? How strong it is. I love myself, I appreciate myself, I thank myself, I forgive myself. அப்படி உண்மையா நீங்க சொல்ல முடியுமா உங்களுக்கு? This is the interaction happening between உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில. எனக்கும் உங்களுக்கும் இடையில இல்ல. உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில நடக்கக்கூடிய இந்த interaction. I love myself, I appreciate myself, I thank myself, I forgive myself. உண்மையா சொல்ல முடியுமா? கஷ்டம். 50-50. Very good. அப்ப அதை க்ளீன் பண்ணணும்னா வேண்டாமா? Yes, inshallah. So இன்னையிலிருந்து you start loving yourself. Allah has given me a beautiful body with plenty skills. அதை நான் உண்மையாவே நான் நேசிக்கிறேன். என்னுடைய கைகள், என்னுடைய ஒரு பார்ட்ஸ் நான் உண்மையாவே நான் நேசிக்கிறேன். அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன், அதை நான் தேங்க் பண்றேன். அது ஏதாவது விஷயத்துல தப்பு செஞ்சிருந்தா அதை நான் forgive பண்றேன். அப்படி நீங்க உண்மையா சொல்ல முடியுமா? இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணுவீங்களா? அந்த டெய்லி எஃபெக்டிவ் பிராக்டிசஸ் ஷீட்ல இருக்குது. I love myself, I appreciate myself, I thank myself, I forgive myself. பண்ணலாமா? இன்ஷாஅல்லாஹ். Okay. Number 2, others. I love others. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் எல்லாரையும் நான் சின்சியரா நான் எனக்கு லவ் பண்ண முடியும். We are talking about in the right sensitive, right perspective. சின்சியரா எனக்கு எல்லாரையும் லவ் பண்ண முடியும். எனக்கு யார் கூடயும் எந்த வருத்தமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி நீங்க சின்சியரா சொல்லுவீங்களா? It's a problem, right? Isn't it? சொல்ல முடியாது. எஸ், நம்ம ஹஜ்ஜுக்கு வேண்டி தான் ப்ரிப்பேர் பண்றதா? டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? நாளைக்கு மௌத்தானா என்ன செய்வோம்? இன்னைக்கு மௌத்தானா என்ன செய்வோம்? ப்ரிப்பேர் பண்ணணுமா வேண்டாமா சொல்லுங்க? Yeah? So, loving others, myself, அது மாதிரி others. I love others, I appreciate others, I thank others, I forgive others. யார் என்ன செஞ்சிட்டு போட்டும், I love them, I appreciate them, I thank them, I forgive them. ரொம்ப ஏமாத்திட்டான் மனசால எனக்கு forgive பண்ணவே முடியாது. நம்ம கையில எத்தனை லிஸ்ட் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? இருக்கு இல்லையா? உண்மையாவே இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ட்ரையாங்கிள் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லுங்க? ஒர்க் ஆகுமா? அப்போ ஏன்னா இப்போ நம்ம பிள்ளைங்க பெட்டர் ஆகணும், ரோல் மாடல் ஃபேமிலி ஆகணும். நம்ம we have the strong intention, we have the role model personalities நம்ம மாறணும் இருக்கிறோம். ஸ்மார்ட்டஸ்ட் சூப்பர் ஜீனியஸா அதனுடைய ஆர்கிடெக்டா நம்ம மாறணும் இருக்கிறோம். அப்படிதானே? the best zakat pay master நம்ம மாறணும் இருக்கிறோம் இன்ஷாஅல்லாஹ். the best memory power நமக்கு வேணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது ரெண்டே நம்ம கிளியர் பண்ணணுமா வேண்டாமா? myself கிளியர் பண்ணாதான் செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் ஆகும். செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் ஆனாதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும். அப்பதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஓபன் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்? நிறைய கன்ஜெஷன் இருக்கும், இமோஷன்ஸ் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லையா? am I right? inshallah. so சின்சியரா நீங்க பண்ணுங்க. agree all of you? inshallah. okay, அப்ப இத பண்ணலாம் இல்லையா? yes all of you? inshallah.
டைம் இல்லாதனால நான் வந்து அதில் கொடுத்து நேரம் வந்து அதில் செலவு பண்ணல. அது வந்து இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். பட் எனக்கு நான் எத்தனை மணி வரைக்கும் நான் ரெடி, நீங்கள் போகணுன்னு இருக்கீங்க. அதனால எனக்கு வந்து I don't want to delay that further. Okay, let us get into the next. Portraying role model values to the younger generations. Role model values பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய வேல்யூஸ், அதை வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணணும் சொல்லுங்க. டிஸ்பிளே பண்ணணுமா வேண்டாமா சொல்லுங்க. பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. செயல்கள் மூலம். எஸ், definitely. By expecting children to live up to your expectations, you show them that they are capable, which in turn builds their self-esteem. நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி அது நமக்கு திரும்பி கிடைக்கும். காணிச்சு கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறதுல செயல்ல அதை கொண்டு வரணும். அப்போ அது வந்து பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்? their self-esteem வந்து grow ஆகும். அப்படிதானே? இல்லையா? Do you all agree? Yes. நம்ம வந்து ரோல் மாடல் மதரா இருந்தால் தானே நமக்கு வந்து பிள்ளைங்களை நல்லபடியாக பண்ண முடியும். Isn't it? Yes. Number 2, instill in your children some of the long-term traits you would like them to have, such as being. பிள்ளைங்க மனசுல வந்து the long-term traits. நீ இண்டிபெண்டன்ட் ஆகணும், நீ நாளையிலிருந்து இண்டிபெண்டன்ட் ஆகணும்னு சொல்றது பதிலா next 6 months you take your time and be independent அப்படின்னு சொல்றது நல்லது இல்லையா? 6 மாசம் எடுத்து இண்டிபெண்டன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், 7 வயசு குழந்தைய வந்து தொழலைன்னா சொல்லதான் அவன் சொல்லியிருக்கான். 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அடி கொடுக்க சொல்லியிருக்கான். ஸோ இந்த 3 years, 3 into 330, around 1000 into 5,000 times Allah வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பிராக்டிக்கலா கொண்டு வர சொல்றான் இல்லையா? அடி கொடுக்க சொல்றான். அதுக்காக நீங்க இப்போ 10 வயசு കഴിഞ്ഞாச்சு, அதனால நீங்க ஒன்னுலேருந்து சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்றோம்னு நினைக்காதீங்க. Take it from today, inshallah. Okay? Agree? How about you? Yes? Inshallah. அப்போ அந்த மாதிரி நம்ம இருந்தாச்சுன்னா என்ன ஆகும்? இண்டிபெண்டன்ட், பீயிங் இண்டிபெண்டன்ட், ரெஸ்பான்சிபிள் ரூல்ஸ், ரெஸ்பான்சிபிள் ஆகிறதுக்குள்ள ரூல்ஸ் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. Yeah? Inshallah. Number 3, respectful of self and others. அதுக்கு தான் நான் இந்த ரூல் நம்பர் 1 and 2 நான் சொன்னேன். Self, others. நம்ம வந்து செல்ஃப் க்ளீன் பண்ணாம ஏன் வீடை நான் சுத்தம் பண்ணாம உங்க வீடை நீங்க சுத்தம் பண்ணலையான்னு கேட்டா எப்படி இருக்கும்? நான் வந்து முதல்ல ஏன் வீடை சுத்தம் பண்ணணும், ஏன் ரூமை சுத்தம் பண்ணணும், அதை செய்யாம நான் உங்க ரூமை சுத்தம் பண்ணிட்டீங்களா கேட்டா எப்படி இருக்கும்? சரிதானே? பிரச்சனை எங்க? நம்ம கிட்ட. எஸ், loving and caring, appreciative and grateful, empathetic and generous, able to solve problems. இதெல்லாம் நம்ம நேர் சொன்ன விஷயம். I'm getting it repeated. Loving and caring. வேணுமா வேண்டாமா? கிரேட்ஃபுல்லா இருக்கணும் பிள்ளைகிட்ட இல்லையா? அவங்க செல்ஃப் எஸ்டீம் வந்து நம்ம ரைஸ் பண்றதுக்கு ஒரு ரீசனா நம்ம மாறணும். இன்ஷாஅல்லாஹ். அதே மாதிரி அவங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணட்டுமே, யூ கிவ் them a chance. Yeah? அவங்க ட்ரை பண்ணட்டுமே. நம்ம big accountant சொன்னாங்க, I am trying to save money. இல்லையா? இன்ஷாஅல்லாஹ். அதே மாதிரி we give them responsibility, let them do that. இன்ஷாஅல்லாஹ். பட் எல்லாத்துக்கும் என்ன தேவை தெரியுமா? காம் என்விரான்மென்ட் தேவை, அமைதியான ஒரு சரௌண்டிங்ஸ் தேவை. எப்பவுமே
நம்ம வந்து சந்தேகப்பட்டு நீ செஞ்சியா 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 100 தடவை கேட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு சொல்லுங்க? ஒரே விஷயத்த நீ 100 தடவை நீ செஞ்சியா செய்யலையான்னு கேட்டுட்டே இருந்தா என்ன இருக்கும்? மோசமா இருக்கும் இல்லையா? அப்படிதானே? அதே தான் மகிழ்ச்சிக்கு அப்புறம் எல்லாரும் டவுன் ஆயிட்டீங்க. வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சுன்னா செஷன் 3யோட நிப்பாட்டிடுவா சொல்லுங்க. ஓகே ஓகே ரைசஸ் நிறைய இருக்கு, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, இதுல நான் ஒரு சேலஞ்ச் தரேன். ரெடி? Are you ready for the challenge? Yes. Okay, இத ரீட் பண்ணுங்க, கலரை ரீட் பண்ணுங்க. யார் நல்லா பண்றீங்க? I want to see that. I will select the best. Louder பேசணும். Louder, louder. Nursery rhyme say that louder. Very good. Read the color. Read the color, yeah. Read the color. Can you see the color? Can you see what color is it? What color is it? Don't read the words. Red. Yes, continue. Paravaila, kappana paravaila. You read that with confidence. Say that louder again. Louder, louder. I want to hear your sound. No. Louder. அவங்க எப்போ கம்ப்ளீட் பண்றாங்க. So you have to do that. Please. Louder. Strong சொல்லணும் நீங்க. Yes, now there is a competition between my ears and them. Agree? Yes? Start. Louder. All of you together. எப்படி சொல்லணும் தெரியுமா? எப்படி சொல்லணும் தெரியுமா? ரெகுலர் 3 வார்த்தையா ஒரு வார்த்தையா சொல்லணும். சொல்வீங்களா? எஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்
சொல்லுங்க. ரெட் ப்ளூ ரெட். அடுத்து என்ன சொல்லுங்க? Louder. Very good. அவர் சின்னவரா இருந்தாலும் அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, பயம் இல்லாம. இத மாதிரி பயம் இல்லாம யார் சொல்லுவீங்க? சொல்லுங்க. கம். எஸ், சொல்லுங்க. Red, blue, red. Louder. Purple, red, blue, red, purple, green, pink, yellow, red, blue, pink, brown, green. Very good. ஒரு தடவை சொல்லுங்க. ரொம்ப சவுண்டா சொல்லுங்க. Well done. கலர் மாறல, பிரச்சனை இல்ல. Red, blue, red, green, pink, yellow, black, yellow, red, blue, pink, brown, green. Very good. Come. வேற யாரு? இங்க ரெடியா இருக்காங்க. இவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. Red, blue, red, blue, green, purple. Don't worry. Say that louder. Yellow, red, blue, purple, brown, green. Very good. Come. நீங்க எல்லாரும் நீங்க பிரைஸ் கொண்டு போக போறீங்க. வேற யாரு சொல்றீங்க? தயாரா இருக்கீங்க? Blue, red, blue, green, pink, yellow, red, blue, pink, white, brown. Very good. Come. Go that side. ஓடி போங்க. Red, blue, red, purple, green, yellow, red, blue, pink, white, brown, green. Very good. Come. Who next? Red, blue, green, pink, yellow, red, blue, pink, brown, green. Very good. Come. Red, blue, green, pink, yellow, red, blue, pink, brown, green. Very good. Red, blue, Louder. red, blue, green, pink, yellow, red, blue, pink, brown, green. அடுத்து கவிபாய். Red, purple, green or pink, yellow, red, purple,
pink, brown, green. Red, blue, green, pink, yellow, brown, red, blue, pink, brown, green. Red, blue, green, purple, yellow, black, blue, purple, brown, green. Red, blue, green, pink, yellow, red, blue, pink, brown, green. Red, blue, green. Okay. அடுத்த எக்ஸசைஸ்ல போலாம். Okay. Pink. Seniors நீங்க ஒண்ணும் கம்ப்ளீட் பண்ணல. I am feeling really upset about it. Purple. Really upset. Blue. Even you. Brown. Okay, let's get into the next one. Okay. Let's get into the next one. Okay. அடுத்தது ஒரு ஐ எக்ஸசைஸ். எல்லாரும் நல்லபடியா செய்யணும். Okay. Get into the focus. Okay, good. So, yeah, design and define your strong future with positive we statements rather than I statement. இன்னையிலேருந்து நான் சொல்லாம நம்மன்னு சொல்லணும். Inshallah. Yes? Can you do that? Yes? We are all important. We make mistakes but we correct ourselves. We encourage others. We take turns. We are a team. Right? அப்படி ஒரு பார்க்கலாமா? எப்படி செய்யலாம்ன்றது? Okay, good. நீங்க bystanders-ஆ இருக்க விரும்புறீங்களா ஆக்டிவா இருக்க விரும்புறீங்களா? bystanders சொன்னா பிரச்சனை வரும்போது மாறி நின்னுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது அல்லது வீடியோ எடுக்கிறது இல்லையா? அதான் பைஸ்டாண்டருடைய ரோல். எந்த ரோல் நல்லது? ஆக்டிவ் இல்லையா? Are you ready for an active role? All of you? Yes? Yes, very good. Number 2, the rules are preset. They force you to decide what is important to you. இந்த rules வந்து நம்மளுடைய already நம்ம மைண்ட்ல இருக்குது. தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம டிசைட் பண்ணணும். எப்படி வேணும்? Right? Number 3 is about provide structure for your family which helps your children feel safe and cared for. நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணா என்ன ஆகும்? அதுக்கு தகுந்தாப்புல பிள்ளைங்க ரெடி ஆவாங்க. இல்லையா? Am I right? Yes? Inshallah. Okay. ஒரு கலர், இது கலர் தான். எல்லாரும் நல்லபடியா செய்யுங்க. இது ஆர்டினரி கலர். Read it. Louder. Louder. Very good. Excellent. Wonderful. In the I express your opinion. Okay, very good. So the next part is மத்தவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்கன்றத நீங்க கிளியரா சொல்லணும். Expecting other members about their role with clarity. Clear?
பிள்ளைங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? I wanted you to become like this, so you have to be. அப்படி நீங்க சொல்லி கொடுத்து அவங்களை வளர்க்கணும். Am I right? Isn't it? 5 வயசா இருக்கட்டும், 10 வயசா இருக்கட்டும், 12 வயசா இருக்கட்டும், 15 வயசா இருக்கட்டும், அவங்கள்ட்ட நேரவே சொல்லி கொடுத்து நீங்க வளர்த்து பாருங்க, கண்டிப்பா அவங்க அப்படிதான் ஆவாங்க. இன்ஷா அல்லாஹ். Let us get into D. Let the members know what you expect. பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கணும். என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? எப்படி எதிர்பார்க்கறீங்க? அப்பதான் அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லும்போது என்ன செய்வோம்? யூசுவலா நம்ம இப்படி நின்னுட்டு சொல்லுவோம் இல்லையா? அவங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்க பக்கத்துல நம்ம இப்படி போய் சொல்லணும். அப்படிதானே சொல்லணும். அப்பதானே அவங்க புரிவாங்க. இந்த கேப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? We are going to be away from them. பிள்ளைங்க கிட்ட எது வேணாலும் பேசுறதுக்கு நீங்க முதல்ல தயாரா இருக்கணும். எது வேணாலும். Even to the adolescent kids, நீங்க parents தயாரா இருக்கணும். கண்டிப்பா. Let the fathers do the role for the son and the mothers do the role for the daughters. Inshallah. By pre-thinking the behaviors you want to see and by clearly communicating, you can build trust within your family and a sense of security in them. இந்த மாதிரி ஒரு pre-thinking process நம்ம பிள்ளைங்க மனசுல விட்டாச்சு என்ன ஆகும்? அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பா ஏன் அம்மா என் மேல ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க, நான் இதை கண்டிப்பா நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். Where is Dr. Shahana? Are you going to fulfill your trust? Yes, inshallah. Yes, very good. Thank you. Inshallah. Ready? Next exercise. ரெண்டு எக்ஸசைஸ் இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம். Okay, let us get into the next part. Any discussions on this? Define and design your future. உங்க future எப்படி வேணும்? உங்க குழந்தைக்கு எப்படி இருக்கணும்? நீங்க முடிவு பண்ணுங்க. If you really wanted உங்க பிள்ளைங்க வந்து smartest super genius கலீஃபாஸா மாறணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ஆர்கிடெக்ட்ஸா மாறணும். Am I right? நீங்க வந்து கீழே இருந்துட்டு நீங்க மேல போங்கன்னு சொன்னா நடக்குமா? இந்த பால் வந்து மேல போட்டா என்ன செய்யும்? கீழே வரும். அப்ப அதே இது நம்ம மேல போயிட்டு அவங்களே தூக்கிட்டு போனா என்ன ஆகும்? They will also come with us. Okay. Inshallah. They will also come with us, inshallah. Right? ஏதாவது பேசு டிஸ்கஷன் யார் பிரசன்ட் பண்ண போறா? அட்லீஸ்ட் யார் பிரசன்ட் பண்ண போறா? ஃபேமிலி. Promise or compromise. Define, design your future. யார் பிரசன்ட் பண்ண போறா? We are running short of time. நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. வாங்க. இன்ஷாஅல்லாஹ் வாங்க. அப்ப எல்லாரும் காம்ப்ரமைஸ் தான் பண்றீங்க. யாரும் ப்ராமிஸ் பண்ணல. Anybody from this side? Please மைக் கொடுங்க. அவங்க ரெடியா இருக்காங்க. யார் ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க. Because I heard a comment from your side. எங்களுக்கு சான்ஸ் தரலன்னு சொன்னாங்க. எனக்கு ரெண்டு மதர்ஸ் வந்து சொல்லணும். Please, two mothers. I wanted them to present how you are. Compromise பண்ண போறீங்களா?
போறீங்களா? Are you going to create a promise or you are going to compromise? Mothers, please wake up. Wake up. Please. Who is ready? Raise your hand. Yes, please. Compromise or promise? Alexander promise பண்ண போறீங்க. எப்படிப்பட்ட ஃபேமிலியை நீங்க கொண்டு வர போறீங்க சொல்லுங்க. Islamic family, yes. With a strong intention இருக்குமா இல்லையா? இருக்கு இன்ஷாஅல்லாஹ். Very good. With the role model personalities இருக்குமா இல்லையா? இன்ஷாஅல்லாஹ். உங்க பிள்ளைங்க வந்து ஸ்மார்ட்டஸ்ட் சூப்பர் ஜீனியஸ் கலீஃபாஸா இருக்க போறாங்களா இல்லையா? இன்ஷாஅல்லாஹ். அப்ப நீங்க யாரா இருப்பீங்க? ஆர்கிடெக்டா இருக்க போறீங்க இல்லையா? இன்ஷாஅல்லாஹ். So you are going to make your memory as well as your wealth develop, right? Inshallah. அப்போ இந்த 5 proclamation அப்ப இன்னைக்கு நீங்க போய் கோல் செட் பண்ண போறீங்களா இல்லையா? இன்ஷாஅல்லாஹ். எத்தனை கோல் செட் பண்ண போறீங்க? Personal goal? Yes. Family goal? அப்புறம் education goal? Health goal? Personal goal, family goal, education goal, health goal, career goal, social goal, financial goal, right? Personal goal. I am going to be the best mother, inshallah, best wife, inshallah, right? Inshallah. Family goal. Our family is going to be the best family, inshallah. And நாங்க எல்லா மெம்பர்ஸும் we are going to advance ourselves. எங்களுடைய education level improve பண்ண போறோம். உறுதிமொழி எடுக்கிறீங்களா? இன்ஷாஅல்லாஹ். எங்க கேரியரை வந்து நாங்க பெட்டர் பண்ணுவோம். இன்ஷாஅல்லாஹ். Social interactions are going to be better. Inshallah. And financially also we are going to be powerful, inshallah. Ready? Yes. உங்க பிள்ளைங்க பேரு we give them the present. பிள்ளைங்க பேர் சொல்லுமா? Your kid's name? Yeah, please come forward. You come forward. Who is the daughter? Anyhow, thank you. So, very good. Yeah, sure. Good. Anybody else? Yes. I was waiting for you. Yes. One more person is missing. I really want that person also. I know who is that person. Yes, சொல்லுங்க அம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. நான் வந்து என்னோட பிள்ளைங்களை ஒரு ரோல் மாடலா மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ். நினைக்காதீங்க, செய்யுங்க. கண்டிப்பா. என்னால முடிஞ்ச அளவு எஃபோர்ட் முடிஞ்சதுல கண்டிப்பா முடியும். இல்ல என்னால செய்ய முடியாதத இப்போ நான் நிறைய ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பா செய்யுங்க. ட்ரைனிங்கிறது அந்த மீன்ல சொல்றேன். நான் என்னோட சைல்ட்ஹுட்ல நான் அந்த மாதிரி இல்ல. ஓகே, ஷூர். என்னோட பிரதரை கம்பேர் பண்ணும்போது நான் லோ தான். அவன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட் தான். ஆனா இப்போ அப்படி இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும்னு எனக்கு தெரியாத ஃபீல்டெல்லாம் போய் கேட்டு அவன் இம்ப்ரூவ் பண்ணேன். அது எஃபெக்ட் ஆகுது. மாஷாஅல்லாஹ். கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். நல்ல ரிசல்ட் வரும். மை சன், அவனை நான் ரொம்ப ட்ரை பண்றேன். அவனை மோட்டிவேட் பண்றேன். பயம் இருக்கக்கூடாது. முதல்ல நீங்க வந்து உறுதியா நம்புங்க. என் பையன் இப்படிதான் ஆவான். நான் அந்த ட்ரையாங்கிள் சொன்னேன் இல்லையா? மதர் சன் ஆர் டாட்டர். நீங்க கண்டிப்பா நம்புங்க.
Allah is hearing me and definitely my son will understand me. Allah is hearing you, my son will understand me. கண்டிப்பா நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து அதை நிறைய விஷயத்துல ப்ரூவ் பண்ணான். எனக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிற துவா வந்து அதான், என் பசங்க வந்து ரோல் மாடலா இருக்கணும், எதையும் பயப்படக்கூடாது, தெரியல அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. ஸ்டேஜ்ல எதை கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் முக்கியம் சொல்லணும் தைரியமா. அப்பதான் வந்து ரோல் மாடலா இருக்கணும், அவங்களுடைய கேரியர்லயே வந்து அது ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஜஸ்ட் வந்து ஃபேமஸ் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு ரோல் மாடல் முஸ்லீம்னா இப்படி தான் அப்படிங்கிறத அவங்க வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது நான் மோட்டிவேஷன் தான் நான் உடனே வந்து தேடி எடுத்து சொல்லி கொடுக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் வேற என்ன? உங்க பிள்ளைங்க வந்து எந்த அளவுக்கு மேல வருவாங்க? ஸ்மார்ட்டஸ்ட், சூப்பர் ஜீனியஸ், கலிஃபாஸா நீங்க மாத்துவீங்களா அவங்கள? கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கண்டிப்பா மாத்துறேன். ஓகே. நீங்க வந்து அப்ப யாரா ஆவீங்க? யூ பிகம் தி ஆர்கிடெக்ட் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் உங்க ஜகாத், you are going to be the best zakat pay master. கண்டிப்பா நான் நிறைய பேருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த இது பண்ணுவேன். உறுதியா நம்புறீங்களா? இன்ஷா அல்லாஹ் அதை கேட்கறது தான். வாங்க கொடுக்குற அளவுல தான் இருக்கணும், வாங்குற அளவுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் துவா. இன்ஷா ஓகே ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 3 பிள்ளைங்க. அதுல யாராவது இப்ப வந்து பிரைஸ் வாங்கிட்டாங்களா? முஹம்மத். Okay, okay, okay. So we give one for her. Yes, inshallah. Okay, come. உங்களுக்கு ஓகே மார்க்கெட். ஓகே. அப்புறம் ஒரு டவுட். சரி, கேளுங்க. இல்லை நீங்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி தான் பிள்ளைங்க ஆவாங்க அப்படிங்கிறீங்க. பட் அவங்களோட தாட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. அப்போது அவங்களோட ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது வந்து ஏன்னா இப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் நேரம் வந்து ஒரு இன்புட் கான்செப்ட் 5 சென்சஸ் வச்சு உள்ளால போகுது. அது வந்து வேல்யூஸ் ஆகட்டும், மெமரிஸ் ஆகட்டும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரீ கன்சீவ்டு தாட் வந்து நம்ம மனசுல இருக்கிறதுனால அப்படி ஆயிடுவானோ அப்படின்னு ஒரு டவுட் உங்க மனசுல வருது. Let me make it very clear. இன்னையில இருந்து you suspicionங்கிறது நீங்க யாரையும் சஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்லல. பட் instead of suspecting you become cautious. Got it? Yeah, instead of suspecting somebody you become cautious. Instead of the weakness you see the strength. Instead of the threats you see the opportunity. கண்டிப்பா அல்லாஹ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி, ஏன்னா you have to believe Allah is always listening to the mother because ஏன் அப்படி இருக்குது? ஏன் அப்படி இருக்குது? தாயின் காலடியில தான் சொர்க்கம் நல்லா சொல்லியிருக்கான் இல்லையா? அதனால கண்டிப்பா அப்படிதான் வரும், நீங்க நம்புங்க. பட் அவங்களோட கோல் வந்து அவங்களுக்கு தப்புன்னு சொல்ற மாதிரி இல்லையே. அதான் நான் சொல்றது அவங்க கோல்ஸ் இருக்கலாம். அதான் நம்ம ஃபேமிலி கோல்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஏன் ஃபேமிலி இப்படி எல்லாம் ஆகணும் அதை அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க அதுக்கு தகுந்தாப்புல உங்க பர்சனல் கோல் வச்சுக்கங்க, ஃபேமிலி கோலை டிஃபைன் பண்ணுங்க, அது மாதிரி டிசைன் பண்ணுங்க. அதுக்கு எஜுகேஷனல் கோல் நீங்க செட் பண்ணுங்க. ஃபேமிலியில உள்ள ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் போகணும்னு எஜுகேஷனல் கோலை நீங்க செட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்தாப்புல உங்க ஹெல்த் கோல் சப்போர்ட் பண்ணட்டும். அதுக்கு தகுந்தாப்புல உங்க கேரியர் கோல், உங்க கேரியர் கோல், உங்க கணவனுடைய கேரியர் கோல் ரெண்டு சப்போர்ட் பண்ணட்டும். கண்டிப்பா அந்த சோஷியல் கோல் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆச்சுன்னா financial goal also gets better. Then you will have a circle with smooth sides inshallah. நம்ம நேரா ஒரு சர்க்கிள் வரைச்சு எப்படி இருந்துச்சு? இதா இருந்துச்சு இல்லையா? அப்படித்தானே? எஸ். நீங்க நம்புங்க, உறுதியா நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த வீடியோ பாத்தீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கா? அப்ப அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத இருக்கும்போது நீங்க ஏன் நம்பிக்கை குறைவா யூஸ் பண்றீங்க?
ஓகே அதுக்கு நான் அடுத்தது வரேன். டேலண்ட பத்தி நம்ம அடுத்தது வரலாம். ஓகே ஓகே யூ ஓகே anybody else? One person is waiting there. நேரத்தை தொடங்குனவங்க. ஓகே you continue please. அல்ஹம்துலில்லாஹ். சொன்ன மாதிரி சன்னாவுக்காக மதர் பிரேயர் சக்சஸ்ஃபுல் பையன்தான். அதே மாதிரி அல்லாஹ் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன் என்னோட டாட்டர் விஷயத்தில். மை டாட்டர் இஸ் ஷஃபிகா ஜஹரா. மை டாட்டர் இஸ் ஷஃபிகா. ஓகே மாஷா அல்லாஹ். ஓகே கண்டினியூ. எனக்கு வந்து ஒரு டவுட் தான் இருக்குது. நம்ம ஒரு லைனில் வந்து போக சொல்கிறோம், அவங்க ஒரு லைனில் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட டிசிஷனா நம்மளோட டிசிஷனா? ஓகே சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் வேணும் இல்லையா? டேலண்ட பத்தி வரும்போது தான் பிரச்சனை வருது. மிச்சம் எல்லாத்துலயும் வந்து ஓகே தான். டேலண்ட பத்தி அடுத்த உடனே பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே எக்ரி இன்ஷா அல்லாஹ். எஸ் அலைஹிஸ்ஸலாம். Mother of Dr. Shahnaz. டாக்டர் ஷஹனாஸ் இந்த இந்த proud, இந்த புனிதமான இந்த இடத்துல நிறைய பேருக்கு துவாஸ் இருக்கு. கண்டிப்பா you are going to be the proud mother of Dr. Shahnaz inshallah. Please continue. நான் வந்து promise தான் பண்றேன். She wanted to become a cardiologist. Okay. நாங்க வந்து அவங்க மெடிசின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாங்க அதை கொடுக்குறோம். சரி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாக்கி கொடுக்குறோம். சரி. ஆனா ஒரு கண்டிஷன் from our side. She has chosen the place Germany. I feel that Germany is not a safe place for her. As a parent, ஒரு அம்மாவா எனக்கு தெரியும் என் மகளுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு. அவங்க இப்போ வந்து அடலசன்ஸ் ஏஜில் இருக்காங்க. அவங்களால அதை பகுத்தறியக்கூடிய இது இல்லாமல் இருக்கலாம். மேபி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு நானும் அங்கே போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க நானும் போய் படிக்கிறேன், அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லலாமே தவிர எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத சூஸ் பண்ணக்கூடிய ரைட், ஒரு டிசிஷன் டேக்கிங் இது வந்து அத்தாரிட்டி அவங்க கையில் இல்லை. அது வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது. பேரண்ட்ஸாக இங்கே நம்மகிட்ட தான் அந்த பவர் வந்து இன்னமும் இருக்குது. அப்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய பொண்ணுக்கு ஜெர்மனிங்கிறது ஒரு சேஃபான பிளேஸ் கிடையாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அவங்க நினைச்ச அதே மெடிசன் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னால் தர முடியும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக. ஓகே, நானும் என் ஹஸ்பண்டும் சரி ஒத்துழைக்கிறோம். ஆனால் நாங்கள் சொன்னோம், இதுவே உன்னுடைய முழு முயற்சியால் வரணும், நீ மெரிட்டில் வாங்கியிருக்கணும், நீ வாங்குற மார்க்குக்கு அப்ளை பண்ணுவோம், கிடைச்சா சேர்த்து விடுவோம். இப்போது நிறைய டொனேஷன் கொடுத்து பணம் கட்டி சேர்க்குறது அப்படி படிக்கிறதே பேசுகிறேன். அந்த மாதிரியா இருந்தால் யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ். இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன இப்போ குழந்தைல இருக்காங்க அப்படின்றதுனால நான் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கோம். சரி. அந்த ஸ்பார்க் வந்து எப்பவுமே நாங்கள் அவங்களுக்குள்ளே போட்டுட்டோம். உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக இருக்கணும் அதில் அப்படிங்கிறது. ஷீ இஸ் ஆல்சோ ட்ரைன் படிக்கிறாங்க. இன்ஷால்லா நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க. கண்டிப்பா வாங்குவாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ அவங்க வந்து அங்கே நின்று ஸ்டேஜில் நின்று ஜெர்மனின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அந்த ஜெர்மனி சேஃப் பிளேஸ் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் எந்த பிளேஸ் அவங்களுக்கு சேஃபான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குமோ அதை தான் சூஸ் பண்ண போகிறோம். நானும் அவங்க அப்பாவும். அப்போ அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பா. அதான் நான் சொன்னேன், your prayer is more valuable than anything. நீங்க முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க வந்து எஸ் டாக்டர் ஷஹானா, do you agree? எஸ் இன்ஷால்லா. அவங்களுக்கு வந்து பெஸ்ட் காலேஜ்ல படிக்கணும். இந்தியாவிலே நிறைய காலேஜஸ் இருக்கு, பெஸ்ட் காலேஜஸ். My brother became a doctor from Stanley Medical College and now he is well placed in US. அங்க 2 ஹாஸ்பிடல்ஸ் வச்சிருக்காரு. So Indian colleges still best, right? நிறைய இருக்கு. அப்போ உங்க பிரேயர்ஸ் தான் இங்க பெருசு. இந்த இது திருப்பி வராது. இப்படி வந்து யாரும் திருப்பி வராது. இங்க இருந்து அங்க போகும். So if you are strong enough, if the father is strong enough, if the mother is more stronger, கண்டிப்பா அல்லாஹ் வந்து உங்க பிரார்த்தனையில துஆ தான் கேட்பாங்க. ஓகே இன்ஷாஅல்லாஹ் நான் வந்து உங்களுக்கு நேரமே ஒரு
நான் காத்துருந்தேன். Because I don't miss people. Dr. Shahana, please come. Please come. Very good, very good. I'm seeing your eyes more clear now, mashallah. Amma அப்படியே இது என்னடா அது you are going to obey, right? Isn't it? Yes. Yes. That's why I want to be hear from you. I expected a reply from you saying that அம்மா அப்பா எனக்கு ஆஃப் பண்ணாங்க. ஆனா எந்த காலேஜ்ல உள்ளது அவங்க முடிவு பண்ணுவாங்க. Yes, you got it. Anyhow, thank you. Thanks a lot. And this is for your mother. I don't want to miss her now. Okay, very good. Jazakallah. Please. ரொம்ப நல்லா இருந்துச்சு. This side anybody? யாராவது பிரசன்ட் பண்ண நினைக்கிறீங்களா? டைம் போகுது பரவாயில்லை. Anybody? Okay. We'll get into the next inshallah. Ensuring the right decision. நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் வந்து நல்ல ஒரு முடிவா இருக்கணும் இல்லையா? Isn't it? Allah has to give us the right direction, right decision. அப்ப அதுக்கு வந்து what we need to do is eliminating the expectation and reality gap. ரெண்டு vertical இருக்குது. ரெண்டு vertical இருக்குது. ரெண்டு vertical இருக்குது. இப்போ இந்த verticalல expectation and reality. Yeah, expectation and reality. So expectations and reality வந்து இந்த gap வந்து விரிவாயிட்டே போச்சுன்னா என்ன ஆகும்? We don't meet, right? Isn't it? அப்ப அதுக்கு என்ன தேவை? You really need to get into reality. Get into reality. Once the target is fixed, you get into reality and track your progress. Inshallah. Right? And once the target is set, அந்த target set பண்றது வந்து ரொம்ப ஃபார்மா செட் பண்ணுங்க, ரொம்ப உறுதியா செட் பண்ணுங்க, ரொம்ப ஆழமா செட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால உங்க இத இது பண்ண முடியும் இன்ஷாஅல்லாஹ். சில வேளை you may get into frustration. Frustration can create a gap. நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சேன், நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு வரும். So don't allow that frustration to creep. Okay. Number 2, to bridge that void, reframe your relationship with family's expectations. அந்த மாதிரி ஒரு கேப் வருதுன்னா நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இதை வந்து ரீஃப்ரேம் பண்ணணும், உறுதியாக்கணும். அடிக்கடி உறுதியாக்கணும். உறுதியாக்கியா கண்டிப்பா அது நடக்கும். Speak up, free yourself and free others. பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, மனசிலிருந்து பேசுங்க. I mean among the family and free everybody. The free conceived thoughts oda நீங்க don't proceed, please. அது ரொம்ப disturbing ஆ இருக்கும். அது frustration மட்டும் இல்ல, it really gets you into depression. கண்டிப்பா டிப்ரெஷன்ல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th 10th அப்புறம் பேரண்ட்ஸ் டிப்ரெஸ்ட் ஆவாங்க, ஸ்டூடண்ட்ஸ் டிப்ரெஸ்ட் ஆவாங்க. அதை நீங்க வந்து ஓவர் கம் பண்ணணும் இன்ஷாஅல்லாஹ். அதுக்கு ரீசன் வந்து you need to eliminate the gaps between expectations and reality. Okay, கடைசி நிமிஷத்துல வந்து don't compare. You set a target in advance. அதான் நான் சொன்னேன், நேர்ல நான் சொன்னேன், 8th ல இருந்து உங்க எக்சர்சைஸ் தொடங்குங்க till 12. 8th ல இருந்து தொடங்குங்க. Don't start the last moment. 12th exam எழுத போறதுக்கு முன்னாடி தொடங்காதீங்க. Please. Agree? Inshallah. Okay.
Now here I am going to talk about multiple intelligence evaluation. I feel ரொம்ப important. Talents பத்தி பேசுறாங்க. Talents எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு கேட்டாங்க. அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும், பெனிஃபிஷியலா இருக்கணும். நம்ம செல்ஃப் உள்ளது இன்னொரு நம்ம பேசுறது அதை வந்து we are going to divide that into three. Body smart, physical smartness வேணும். செல்ஃப்ல ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்றது physical smartness. It is called bodily kinesthetic intelligence. Right? Number 2 is thinking smart. That is existential intelligence. நான் நேரா சொன்னேன் critical thinking, creative thinking இதெல்லாம் வருது thinking smart ஆகும்போது. Right? Reflection வருது எதுல இருந்து? You think smart. Right? Number 3 soul smart. That is intrapersonal self smart. Loving yourself, appreciating yourself, thanking yourself, forgiving yourself. உங்க சோலை வந்து நீங்க என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணணும். முதல்ல பாடியை க்ளீன் பண்ணணும், பாடியை பியூரிஃபை பண்ணணும். I'm not talking about external purification, internal purification. உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? You have to be really hard working, smart working. Right? Number 2, thinking smart. Give more work to your brain, inshallah. Right? Number 3 is about cleaning your inner self. Soul smart. உங்க உள் மனசை வந்து க்ளீன் பண்ணுங்க, inshallah. அப்படி வரும்போது definitely you will become the best role model parents as well as my dear students. Yes? Yeah, let them disturb. Not worry. அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு விளையாட தான் தெரியும். இப்போ அவங்களுக்கு வந்து பாடி ஸ்மார்ட்னா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? So let us get into the next one. People smart. People smartnessல மெயினா வரக்கூடியது word smart. வார்த்தை இல்லையா? வார்த்தை வந்து நல்ல விதமா உபயோகிச்சா என்ன ஆகும்? நல்ல ரிலேஷன்ஷிப் வரும் இல்லையா? Isn't it? மரியாதை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தை மோசமா போச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் போயிடும். That is word smart. Number 2, word smart கூட வருது communication. Communication சொல்றது ரெண்டு விதமா வருது. One is verbal, number 2 is non-verbal. As a parent, as a mother, நீங்க செய்ய வேண்டியது always remember this triangle. Non-verbal, சொல்ல வேண்டியது அல்லாஹ்கிட்ட சொல்லுங்க, Allah will take care. You do your effort, I already informed Allah, Allah will take care. Be strong. பிள்ளைங்க கிட்ட கோபமா இருக்கிறது எப்படி காணிக்கணும் தெரியுமா? வார்த்தையில இல்ல, கையால இல்ல, உங்க முகத்தால காணிங்க, எக்ஸ்பிரஷன்ஸ்னால காணிங்க. என்ன செய்வாங்க? கண்டிப்பா அவங்க உங்க பக்கத்துல வருவாங்க. உங்க முகத்துல வந்து அந்த மாற்றம் வந்துச்சுன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும், கண்டிப்பா உங்ககிட்ட வருவாங்க. Do you believe that? Yes? Agree? நம்ம கோபப்பட என்ன ஆகும்? கோபப்பட என்ன ஆகும்? அவங்களுக்கு பிரச்சனை ஆகும். நாங்க இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இப்போ எங்களை கோபப்படுறாங்க அப்படின்னு ஐடென்டிட்டி ப்ராப்ளம் வரும் இல்லையா? அப்படிதானே? எஸ். அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்? நான் வெர்பல் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணுங்க, வெர்பலை யூஸ் பண்ணாதீங்க. வெர்பலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரியுமா? ஸ்மூத் கான்வர்சேஷனுக்கு. டிஃபிகல்ட் கான்வர்சேஷனுக்கு யூஸ் நான் வெர்பல். அப்ப என்ன ஆகும்? You become powerful and you convey that you are tough. Agree? Yes? And we get into the expert, that is logical smartness. Maths. Logical சொல்றது maths மட்டும் இல்ல இல்லையா?
more than maths. Decision making, thinking process, இப்படி நிறைய விஷயம் இருக்கு லாஜிக்கல் ஸ்மார்ட்னஸ்ல. அப்போ my advice is please the 12th வர வரைக்கும் don't filter the learning process. 12th வர வரைக்கும் the learning process வந்து நீங்க broaden பண்ணி வச்சுக்கோங்க. 12th அப்புறம் நீங்க filter பண்ணுங்க. ஏன் சொன்னா 10thலயே நீங்க filter பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? Options becomes very limited. நம்ம என்ன சொன்னோம், நேரா என்ன சொன்னோம், passionate activity with passion, non passionate activity with passion. இல்லையா? விருப்பம் உள்ள சப்ஜெக்ட், விருப்பம் இல்லாத சப்ஜெக்ட், விருப்பத்தோட படிச்சா என்ன ஆகும்? You can score well, right? Yes. அப்போ அதுக்கு படிக்கிறதுக்கு ஆப்ஷன் வேணும் இல்லையா? 12th வரும்போது you are becoming filtered, அவங்க வந்து ரொம்ப நேரவா மாறிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? அதுக்கு மேல முடியவே முடியாது. So make your choice open till 12th, inshallah. Okay, agree? Make your choice open till 12th. அடுத்தது வந்து நேச்சர் ஸ்மார்ட். கண்டிப்பா இறைவனுடைய நம்ம வந்து கிரியேட்டர்ஸ் கிரியேஷன்ஸா, நம்ம கிரியேஷன்ஸா? நீங்க சொல்லுங்க. கிரியேட்டர்ஸ் கிரியேஷன்ஸா, கிரியேஷன்ஸா? இது வந்து என்ன? கிரியேஷனோட கிரியேஷன்ஸ், ரைட்? நான் யாரு? கிரியேட்டர்ஸ் கிரியேஷன்ஸ். நீங்க எல்லாம் யாரு? கிரியேட்டர்ஸ் கிரியேஷன்ஸ். Allah created this world for us to enjoy, right? ஆனா அத வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் யோசிச்சு பார்த்திருக்கோமா? நம்மளை சுத்தி எவ்வளவு மரங்கள் இருக்குது, மலைகள் இருக்குது, தண்ணி ஓடுது, நிறைய விஷயம் இருக்குது. ஈவன் ஒண்ணுமே வேண்டாம், உங்க உடம்புக்குள்ள என்னெல்லாம் சிஸ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? Can anybody tell me how many systems are there in our human body? Raise your hand. The first hand gets an option. Please. Yes? Come. You promised me that you are going to come back. Yes. எத்தனை சிஸ்டம் இருக்கு சொல்லுங்க. அக்யூரேட்டா தெரியாது, தெரிஞ்சது சொல்றேன். ஓகே, நீங்க என்ன கேட்கலாம்ல? 10. ஓகே, digestive system. ஓகே, please don't have, let him think on it. Respiration. Respiratory system, very good. Excretion. Excretory system, very good. Nervous system, yes. Hormone system. Hormones, they play a part in the system. கிடையாது. ஓகே, வேற சொல்லுங்க. வேற யாராவது சொல்ல முடியுமா? Yeah, please. Okay, please come. الحمد لله الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم. Very good. Give her a big clap, mashallah. Very good, excellent. Very good. Please
the same one. Okay, very good, excellent. Who next? Who next? Yeah, please. Okay. 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 Very good. We have 7 systems in our body. Very good. Excellent. 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 Wonderful. You got it now? And the whole system separate வேலை பார்க்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நம்ம பாடி இருக்குது. அப்ப அத பத்தி படிக்கலாம் இல்லையா? இல்லையா? அவ்வளவு தூரத்துக்கு பியூட்டிஃபுல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து நமக்கு அமைச்சு தந்திருக்கான். அதுக்கு எவ்வளவு தடவை நம்ம நன்றி சொல்லணும்? Isn't it? Yes, very good. Next, we talk about visual smartness. நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். Visualization பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் இல்லையா? இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல இப்போ இருக்கக்கூடிய 8 ஒன்று கூட இருக்குது, that is musical smartness, as we take it as passion smart. The self வந்து passionate நீங்க டெவலப் பண்ணா என்ன ஆகும்? I am just getting concluding one. Okay, I'm just getting into the concluding one. இப்போ the concluding one is about developing your how can you develop yourself with passion. நான் நேரமா சொன்னேன் இல்லையா, நம்ம கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்ன்றது நான் சொன்னேன் இல்லையா. I will use that one. Okay, இப்போ வந்து you receive 10 million bits of second, 10 million bits of information per second. அப்படி வரக்கூடிய information, if that is passionate, நம்ம வந்து passionate learning சொன்னோம் இல்லையா, passionate eating சொன்னோம் இல்லையா, passionate doing சொன்னோம் இல்லையா, எல்லாமே passionate செஞ்சா என்ன ஆகும்? Everything becomes passionate, right? Isn't it? அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வந்து நம்ம வந்து பார்க்கிறது இஷ்டத்தோட பாருங்க. எதை பார்க்குறீங்க? தேவையானதை பாருங்க இல்லையா? கேட்கறது இஷ்டத்தோட கேளுங்க, பேஷனேட்டா கேளுங்க, செய்யறத பேஷனேட்டா செய்யுங்க, ஸ்மெல் பண்றத பேஷனேட்டா ஸ்மெல் பண்ணுங்க, டேஸ்ட் பண்றத பேஷனேட்டா டேஸ்ட் பண்ணுங்க. என்ன ஆகும்? அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? That becomes your strong internal filters. அந்த மாதிரி வரக்கூடிய பிலீஃப் சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுமா? சொல்லுங்க. அப்படி பேஷனேட்டா வரக்கூடிய பிலீஃப் சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆகுமா? ஆகாது. அந்த மாதிரி வரக்கூடிய வேல்யூஸ் காம்ப்ரமைஸ் ஆகுமா? அந்த மாதிரி மெமரிஸ் வந்தா அதுல ஆசிலேஷன் வருமா? அந்த மாதிரி வரக்கூடிய languages, do you have confusion? இருக்கா இல்லையா? Now we are getting this. இங்க பாத்தீங்கன்னா you see even deletion ஆனா கூட you can recover deletion. ஏன்னா மறந்து போச்சு, ஆனா எனக்கு I can recover it. ஏன்னா passionate நீங்க உள்ள கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, விருப்பப்பட்டு கொண்டு வந்திருக்கீங்க, அப்ப அதனால மறக்காது. delete ஆனா கூட you can recover deletion. distorted ஆனா கூட you can correct the distortion. புரிஞ்சுதா? ஜெனரலைசேஷன் நடந்தா கூட என்ன செய்யலாம் தெரியுமா? அதை சேலஞ்ச் பண்ணலாம். நேத்திக் வரைக்கும் அப்படி இருக்கலாம், ஆனா இன்னையில நீ அப்படி எப்படிதான் you believe that strongly, inshallah. செய்யலாமா? yes, can we get into the next? அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? the internal representation
become defined. ரொம்ப கிளியரா டிஃபைன்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? passionate ஆன images வரும். இல்லையா? passionate ஆன sound வரும். passionate ஆன smell வரும். passionate ஆன taste வரும். passionate ஆன feelings வரும். அதிலிருந்து வரக்கூடிய internal state ன்னு சொல்லக்கூடியது strong emotion இருக்கும். Nothing can disturb me, nothing can distract me. Attention will be very deep. இல்லையா? அதிலே வரக்கூடிய physiology எப்படி இருக்கும்? கான்ஃபிடென்ட்டா இருக்கும், உறுதியா இருக்கும். எது வந்தாலும் என் உடம்பு ஒன்றும் செய்யாது. அதிலே வரக்கூடிய பிஹேவியர் எப்படி இருக்கும்? சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப வெற்றிகரமா இருக்கும். இல்லையா? அப்படி வரக்கூடிய அவுட்கம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்ஃபினைட், லிமிட்லெஸ், ஹாரிசானா இருக்கும். எங்க போகணும்? ஹாரிசான், சின்ன வட்டத்துக்குள்ள இல்ல, லிமிட்லெஸ்ஸா இருக்கும். இல்லையா? டிஃபைன், சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் மாறும். ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறும். ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபினைட் ஆனதுனால டெஃபினிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். டிசைன், இன்ஃபினைட் டேலண்ட்ஸா மாறும். டேலண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்? ஸ்கை இஸ் தி லிமிட். எவ்வளவு படிக்கணும்? யூ ஸ்டடி, யூ டு இட் வித் பேஷன், யூ ஸ்டடி வித் பேஷன், யூ சே, யூ கன்வே தட் டு அதர்ஸ் வித் பேஷன். மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது பேஷனேட்டா சொல்லி கொடுக்க. அப்ப என்ன ஆகும்? You will feel very confident in saying that to others. Definitely the results will be desired results. கண்டிப்பா கிடைக்கும். நான் இவ்வளோ பேசுறது என்னுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பேசுறேன். எல்லாத்துக்கும் காரணம் சொல்றது the preconceived thoughts. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இன்னையிலிருந்து the preconceived thoughts வந்து மாத்தி பிடிங்க. என்ன செய்யணும்? கிளாரிட்டி கொண்டு வாருங்க. எஸ், கிளாரிட்டி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? preconceived thoughtsல கிளாரிட்டி கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? முன்னாடி யோசிச்சு வைப்போம். இந்த ஷைத்தானுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நடக்கலைன்னா கூட அவன் வந்து நம்ம மனசுக்குள்ள நடந்தது மாதிரி ஒரு வீடியோ போட்டு கொடுத்துருவான், நடந்து முடிஞ்சது மாதிரி ஒரு வீடியோ போட்டு கொடுத்துருவான். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஓ, அப்படி ஆயிருக்குமோ? ஒரு விஷயம் நடக்கல, நான் நேரம் ஒரு டீச்சருடைய விஷயம் சொன்னேன் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஒரு பிரின்சிபல் மேமுடைய விஷயம் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்க போகுது மேனேஜ்மெண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்றதுக்குள்ளாரே அவங்க வந்து ஷிவரிங் ஆனாங்க. ஏன்னா அவங்க நினைச்சாங்க டெர்மினேஷன் லெட்டர். அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்வோம்? we always have the preconceived thoughts in our mind. அப்ப என்ன ஆகும்? அதுதான் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணா திரும்ப இப்ப டிஸ்டர்ப் பண்ண வருவாங்க, சுத்தி பார்ப்போம் பயத்தினால. ஏன் பயப்படுறது? தவக்கல், இறைவனுடைய உறுதி உங்களுக்கு மனசுல இருந்துன்னா பயம் வர வேண்டிய தேவையில்லை இல்லையா? அந்த பயத்தோட நீங்க வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? பிரச்சனையா மாறுமா இல்லையா? அப்போ இதுல வந்து சேஞ்ச் சொல்றது யார் செய்யணும்? சேஞ்ச் நம்ம தான் கொண்டு வரணும். the change வேண்டி நான் ஒரு 5 ingredients சொல்லிருந்தேன். என்னெல்லாம்? vision, skills, resources, incentives, action plan. mashallah, very good, excellent. அந்த 5 resources வச்சு நீங்க வந்து உங்களுக்கு இத வந்து நீங்க fine tune பண்ணலாம் இல்லையா? Can I get into the final slide? This is very important. நீங்க
birth. பிறந்ததிலிருந்து இந்த self, people, talents or experts இந்த மூணு இதுல different milestoneல நீங்க இன்னைக்கு வர பிரசன்ட்ல வந்திருக்கீங்க. ஓகேவா? நேற்றுக்கு வரைக்கும் என்ன இருந்தது? கன்ஃபியூஷன் இருந்துச்சு, கிளாரிட்டி இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு கிளாரிட்டி இருக்குது. அதை எப்படி ஃபியூச்சரை கொண்டு போவீங்க? How are you going to bring that in the future? With infinite milestones. என் வாழ்க்கையில 10 மைல்ஸ்டோன் தான் இருக்கு, முடிஞ்சு போச்சு, இனி வேற முடியாது அப்படி நினைச்சா என்ன ஆகும்? ட்ரை பண்ணவே முடியாது இல்லையா? You believe that உங்க வாழ்க்கையை சொல்றது infinite milestones இருக்குது, அதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன். I have better options, best options அப்படிங்கறத நீங்க நம்பினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? There will be more powerful, right? Isn't it? Very good. அப்போ அந்த மாதிரி இதுல வந்து நம்ம அந்த 9 இன்டெலிஜென்ஸ் வருது. அப்போ passionate நீங்க self smart டெவலப் பண்ணா என்ன ஆகும்? Passionate self smart டெவலப் பண்ணா என்ன ஆகும்? You become more confident, right? Passionate people smart டெவலப் பண்ணா என்ன ஆகும்? மத்தவங்களோட இன்டராக்ஷன்ஸ் வந்து நீங்க passionate டெவலப் பண்ணுங்க. The relationship. Number 3, you develop the talent with passion. You develop the talent with passion. என்ன ஆகும்? You feel more confident, right? Isn't it? Yes. So, our target is smartest, super genius, professional, productive, Khalifas and architects. Right? That's our goal. Ilya, are you ready for that? All of you? Yes. Are you ready for that? Yes. Louder. Yes. In the side? Vedama. Say that louder. Yes. Koncham kuda. Yes. Koncham kuda. Yes. Very good. So, finally, infinite, unlimited, high energy level personalities throughout the life. Energy சொல்றது மரணம் வரை அப்படிதான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் வராது. எத்தனை 70 வயசுல 80 வயசுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? அவங்கள திறமைப்படுத்துறாங்க இல்லையா? அப்ப நம்ம திறமைப்படுத்தணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? Yes. So are you ready for that? If ready, can you pass your notes to the organizer? only evaluate பண்ணுங்க, quick evaluate பண்ணுங்க. எத்தனை பேர் நல்லா பண்ணிருக்காங்க? பேர் எழுதிருக்கீங்களா? நோட்ஸ் பேர் எழுதிருக்கீங்கன்னா எவாலுவேட் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் பேர் எழுதிருக்கீங்க. ஏன்னா we want to reward you, everybody. We want to give gifts. But I know few contributors நல்ல பணம் இருக்காங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. Is there anybody who is having a good handwriting? Please come. I wanted you to write the names of Afsana. Say it out. Sure.